ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஸ்பெஷல் என்னென்னா கீரை போண்டா. கீரை உங்களுக்கு என்ன கீரை விருப்பமோ அந்த கீரையை எடுத்து வச்சுருங்க. அரைக்கீரை நல்லாயிருக்கும். எடுத்து வச்சு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருங்க. கட் பண்ணி வச்சதுக்கப்புறம் இதெல்லாம் தேவையான பொருள். ரொம்ப பொருள்லாம் தேவையில்லை. நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன், அதை பாருங்கள். கடலை மாவு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், கடலை மாவு ஒரு டம்ளர் எடுத்துருங்க. இப்போ நம்ம அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா கீரை, பொடுசு பொடுசாக நீங்கள் கட் பண்ணி வைக்கணும் அந்த கீரையை, ரொம்ப பொடிசாக. கூடவே வெங்காயம், கருவேப்பிலை வேணாலும் நீங்கள் கட் பண்ணி போடுங்க. தேவையான அளவு உப்பு போடுங்க. மிளகாத்தூள் 1 டீஸ்பூன். இப்போது இதெல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. கைனால் முதல்ல இதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்க்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து, ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் மீடியம் இதில் வச்சுடுங்க. ரொம்ப கட்டியாக இருந்தால் போண்டா சாஃப்ட்னஸ்ஸாக இருக்காது. இந்த மாதிரி உருட்டி ஒரு தட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எண்ணெயில் போட்டு எடுத்திங்கன்னா வேலை கொஞ்சம் சுலபமாக ஈஸியாக சீக்கிரம் முடியும். இப்போ ஆயில் ஊற்றிடலாம். இப்போ போட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க, ஏன்னா அது வேகணும். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கீரை போண்டா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் குழந்தைங்க பசங்கள்லாம் இருந்தால் நீங்கள் இதை கொடுக்கலாம். ஏன்னா சில பேர் கீரை தனியாக சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க. ரெடி ஆயிடுச்சு. சிம்பிளான இதுவே தான். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கீரை போண்டா ரெடி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.